ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். அந்த ஆர்டிக்கிள் வந்து என்னன்னா, எப்படி கமலஹாசனுடைய படங்கள் ஏன் இவ்வளவு காலம் கடந்தும் நம்ம வந்து ஞாபகம் வச்சிருக்கோம், அதுக்கு அவர் எவ்வளோ மெனக்கெடுறாரு அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஒரு லொக்கேஷன் பார்க்குறாங்க, சிம்பிளாக ஏதோ ஒரு லொக்கேஷனை பார்த்துட்டு போயிடலாம். எதுக்கு கஷ்டப்பட்டு குணா கேவ்ஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதில் போய் படப்பிடிப்பு நடத்தணும், அதில் எஸ்பிபி எல்லாம் கைத்த கட்டி கீழே இறக்கி ஏன் அவ்வளோ சிரமப்படணும்? சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாமே. அப்படி சிம்பிளாக ஏதோ ஒரு லொக்கேஷனில் செட்டு போட்டு எடுத்திருந்தா இன்றைக்கி நம்ம குணா படத்தை ஞாபகம் வச்சுருப்போமா? மஞ்சுமல் பாய்ஸ் இன்றைக்கி அவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்குமா? அந்த கண்மணி அன்போடு பாடல் வந்து ஒரு காவியமாக மாறி இருக்குமா? மாறி இருக்காது. அதுக்கு காரணம் வந்து கமலஹாசன் எடுக்கக்கூடிய அந்த மெனக்கட்டு பண்ணுறது. அந்த அப்பு கேரக்டரை சிம்பிளாக சிஜியில் பண்ணியிருந்தா, அந்த காலத்தில் சிஜி இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சிஜி வச்சு பண்ணியிருந்தா அது பெரிய அளவு பேசப்பட்டிருக்காது. அவரே கஷ்டப்பட்டு நோ பெயின் நோ கெயின் அப்படின்னு அந்த கஷ்டப்பட்டு அப்பு கேரக்டர் பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம வந்து அப்புவை கொண்டாடுறோம். ஏன்னா சிஜியை வச்சு கூட அந்த அளவு சிறப்பாக பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு கட்டுரையில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, தமிழ் சினிமாவில் அப்பெல்லாம் விஷம் குடிக்கிற காட்சி நிறையா வரும். ஹீரோயின் வந்து கல்யாணம் ஆகக்கூடிய காட்சி வரும். ஹீரோவை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அந்த பொண்ணு போய் ஒரு விஷம்னு எழுதியிருக்கும் அந்த பாட்டிலில். அதை எடுத்து அந்த பொண்ணு குடிச்சிட்டு சாகரத்துக்கு உயிருக்கு போராடும், வாயெல்லாம் நுரதப்ப போராடும். ஸோ இந்த மாதிரி காட்சி, அதாவது மெனக்கடவே மாட்டாங்க. சும்மா ஒரு பாட்டில் விஷம்னு எழுதி வச்சிருப்பாங்க. அதை இது பண்ண உடனே கேமராவில் வந்து வாய் நுரதல்ற மாதிரி காமிப்பாங்க. இப்படி தான் இருக்கும். அந்த அளவு ஒரு ரசிகர்களை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாமரராகவே நினைச்சிருப்பாங்க. அதாவது எல்லாமே ஸ்பூன் ஃபீடு பண்ணணும். இந்த ரசிகன் வந்து ஒரு முட்டாள், இவனுக்கு எதுவுமே தெரியாது, விஷம் அப்படின்னு எழுதணும். இப்போ அவர் காலேஜ் போறார் அப்படின்னா கையில் ஒரு நோட் புக் வச்சுட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகி அந்த கிளாஸுக்குள்ளே போறவரே காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தது அப்போ. பட் கமல் எப்படின்னா பார்வையாளரை புத்திசாலியாக நினைச்சாரு. அவங்க வந்து நம்மளோட புத்திசாலின்னு அவர் நம்பினாரு. இங்கே மைக்கேல் மதன காமராஜனில் ஒரே ஒரு நொடி வந்துட்டு போகிற ஒரு காட்சி. மதன் வந்து கீழே இருந்து ராஜுவோட பர்ஸை எடுப்பாரு. அந்த பர்ஸில் பார்த்தா அதில் பயங்கரமாக எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். இதை வச்சு நம்ம ஒரு தீசிஸே பண்ணலாம். அந்த டைப் செய்யப்பட்ட அதில் இருக்கக்கூடிய அவரோட ஐடென்டி கார்டு, சுப்பிரமணிய ராஜுங்கிற பேரு, அவர் வேலையில் சேர்ந்த தேதி 24/1/1987, அவரோட ஃபயர்மேன் நம்பரு 105 தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸுங்கிற ஹெட்டரு, அதில் வந்து இருக்க அந்த பிக்சரில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ கூட பிரமாதமாக இருக்கும். அந்த காமெடியாக போஸ்ட் கொடுத்துருப்பாரு. அந்த கேரக்டரோட குணாதிசயத்தை நமக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் ட்ராமா போடுற ஆள், கடன் வாங்கி ட்ராமா போடுற ஆள். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கிளியர் கட்டாக அந்த ஒரு சின்ன பிக்சரில் எவ்வளவு ஒரு டீட்டெயில் இருக்கு பாருங்க. இதை பார்த்தாலே ஒரு கேரக்டரை நம்ம புரிஞ்சுக்கலாம், இவன் என்ன மாதிரி ஆளுன்னு. ஸோ அந்த அளவு ரொம்ப மெனக்கெட்டதுனால தான் மைக்கேல் மதன காமராஜனை நம்ம இன்னைக்கு சின்ன சின்ன டீட்டெயில் கூட கமலஹாசன் படங்கள்ல கரெக்டாக இருக்கும்.